நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹிந்தி எழுத்துக்களை அழித்த வழக்கில் திமுக மாநில நிர்வாகி உள்ளிட்ட 7 பேருக்கு தண்டனை வழங்கி நெல்லை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா, நீதிமன்றத்தின் உத்தரவு என்ன, தண்டனை விவரம் என்ன? ராஜா வணக்கம். பிப்ரவரி 23ஆம் தேதி நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் உள்ள அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டிருக்கும் பாளையங்கோட்டை என்ற ஹிந்தி வார்த்தையை கருப்பு மையால் திமுக அளித்தனர். அருகில் திமுக தமிழ் வாழ்க என எழுத்தோடு தமிழ் வாழ்க என முழக்கத்தோடு போராட்டத்தில் ஏற்கனவே ஈடுபட்டனர். இந்த வழக்கு ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது. தற்பொழுது திமுக மாநில நிர்வாகி உள்ளிட்ட 7 பேருக்கு தண்டனை வழங்கி நெல்லை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கானது 4வது முதன்மை குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றம் திமுக மாநில அணி பொறியாளர் அணி துணை செயலாளர் ராஜவர்மன், கண்ணன் உள்ளிட்ட 7 பேருக்கு 1 மாத சிறை அல்லது அபராதம் விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது 7 பேருக்கும் தலா 10,000 அபராதம் செலுத்தியதால் தற்போது அவங்க விடுதலையாகி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.